ஆதிசேஷனுக்கும் கருடனுக்கும் நடுவில நடந்த ஒரு அருமையான கதை உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டது விஷ்ணு பகவானின் செயல். கடைசி வரை வீடியோ பார்த்து விஷ்ணு பகவானின் அருள் பெறுங்கள். சாதாரணமா பார்த்தா கருடன் பாம்புகளுக்கு எதிரி. கருடனை பார்த்த உடனே பாம்புகள் பயந்து ஓடிடும். ஆனா ஒரு இடம் இருக்கு. அங்க மட்டும் இந்த விதி வேலை செய்யாது. அதுதான் கடலூருக்கு அருகில் இருக்கும் திருவந்திபுரம். அங்க மகாவிஷ்ணுவின் அவதாரமான ஹயக்ரீவர் அருள்பாலிக்கிறார். அந்த தலத்தில தான் இந்த விசித்திரமான சம்பவம் நடந்தது. ஒரு நாள் மகாவிஷ்ணுவுக்கு சேவை செய்யணும்னு கருடனும் ஆதிசேஷனும் போட்டி போட்டாங்க. இறைவனுக்கு தாகம் தீர்க்க யார் முதல் நீர் கொண்டு வர்றாங்கன்னு ஒரு போட்டி வந்தது. அதுல ஆதிசேஷன் என்ன பண்ணான் தெரியுமா? தன்னோட வாளால் பூமியை தோண்டி ஒரு கிணறு உருவாக்கினான். அதுக்கு பெயர் சேஷ தீர்த்தம். கருடன் இதை விட கம்மியா இருக்க மாட்டானே. அவன் தன்னோட சிறகால் ஆகாய கங்கையை அழைத்து வந்தான். அதுதான் கருட நதி. இருவரோட பக்தியையும் பார்த்த மகாவிஷ்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டார். நீங்க இருவரும் சமம்னு சொல்லி தன்னோட இருபுறமும் இருக்கணும்னு ஆசீர்வதிச்சார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, இறைவனின் முன்னிலையில் கருடனும் ஆதிசேஷனும் தங்களோட பகையை மறந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த திருத்தலத்துல மட்டும் கருடன் பாம்புகளை வேட்டையாடக்கூடாதுன்னு முடிவு பண்ணினாங்க. அதனாலதான் இங்க மட்டும் ஒரு அதிசயம் நடக்குது. பொதுவா கருடனை பார்த்தா பாம்புகள் ஓடிடும். ஆனா இங்கே கருடன் சன்னதியில கூட பாம்புகள் பயமில்லாம இருப்பதாக ஐதீகம். இது நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? இறைவனின் முன்னிலையில் பகையும் முடியும். பக்தி இருந்தா எதிரிகளும் நண்பர்களாக மாறிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.